வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். அதாவது மீனம் ராசிக்கான வார ராசி பலன். மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மீன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா, அவங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லணும்னா, ஆன்மீகம் பற்றி ஏதாவது ஒரு உயர்வான சிந்தனைகள் அவங்களுக்கு மனசில் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் இந்த வேலை செய்கிறது சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு முடிவெல்லாம் இந்த வாரம் அவங்களுக்கு தோணும். அந்த முடிவுப்படி அவங்க வழிகாட்டுதல் படி செயல்பட்டாங்கன்னா இந்த வாரத்தில் வளர்ச்சி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மனசில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு கேள்வி இவங்களுக்கு பதில் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அதில் யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு திடீர்னு ஒரு சப்போர்ட் தருவார். அவர்கிட்டேருந்து ஒரு நல்ல சஜஷன், ஒரு ஆலோசனை கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு கனவுகள் மூலியமாக, இவங்களோட உள்ளுணர்வு மூலியமாக ஒரு முக்கியமான ஒரு யோசனைலாம் இந்த வாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இவங்க பொதுவாக கருணை குணம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் உதவலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இந்த வாரம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்களோட மேலதிகாரிங்க இவங்கள கொஞ்சம் கவனிச்சுட்டே இருப்பாங்க. அது இவங்கள ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். அதே நேரங்களில் கலை சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, ஒரு நல்ல மெடிக்கல் ஆலோசனை சம்மந்தமாக இவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் எதனா இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாளாக காத்திருந்த வேலை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மெதுவாக நகர ஆரம்பிக்கும். இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அமைதியாக இவங்க என்ன உழைப்பு செஞ்சுருந்தாங்களுமே அதுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கிறதுக்கான வாரமாக தான் இந்த வாரம் அமையுது மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பண வரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் லேசாக மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்கிறீங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் சம்மந்தமாக அது உபயோகப்படுத்திக்கோங்க. உங்களை வளர்ச்சியில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷனில் ஒரு உணர்ச்சி பூர்வமான உரையாடல் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தனியாக இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரையில் கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் வரும். அதிலேருந்து ஒருத்தர் சின்ன அறிமுகம் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். அம்மாக்களோட பெண்களோட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் அவங்க கூட ஒரு நல்ல ஆலோசனை ஏற்படுறதுக்கும் உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். குடும்பத்தில் ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதே நேரங்களில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் கால்களில் பாதம் சம்பந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. தூக்கம் அதிகமாக தேவைப்படும் இந்த வாரம் பொறுத்தவரையில். தூங்குகிற நேரத்தை வீணாக்கிடாதீங்க. செல்ஃபோன் அது மாதிரி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தூங்குறதுக்கு நேரம் கழிச்சா நல்லா தூங்குறதுக்கு முயற்சி பண்ணி தூங்குங்க. அது உங்கள் ஆரோக்கியம் மெயின்டைன் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். முடிஞ்சால் தியானம், ஜபம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் ஈடுபட்டிங்கனாலும் உங்கள் மனசு ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உப்பு திட்டமான அளவில் சாப்பிடுங்க. முடிஞ்சால் லேசாக கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்யுங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏழை மாணவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற ஒரு புக்ஸோ இல்லை அவங்களுக்கு தேவைப்படுற ஏதாவது எழுத்து, அது பேனா, அது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது தானம் கொடுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் அதிர்ஷ்டகரமான நாட்கள். அதாவது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்கள். திங்கட்கிழமை 2ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த நாள் எது வேலை செய்கிறீங்கன்னா நல்லா 2 வாட்டி யோசனை பண்ணி கரெக்டு தானா அப்படின்னு யோசனை பண்ணி செய்யுங்க அந்த 2ஆம் தேதி மட்டும்.
இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு உண்மை தெளிவாகும். நாம் ஏற்கனவே நம்ம யோசித்தது கரெக்டு தான், நம்ம இதுபடி செய்கிறது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு. இது நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் நான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.